ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சசிகுமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய் சார், வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு ஜேர்னிலாம்? ஜேர்னி அது பாட்டுக்கு அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போயிட்டுருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ், எங்களுக்கு வந்து இப்போ சிறை ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? ஆக்சுவலாக எல்லா நடிகனுக்கும் ஒரு கனவு இருக்கும்ல. ஒன்று ஒரு நல்ல கேரக்டர் பண்ணோம், இல்லை ஒரு நல்ல வெற்றி படத்தில் ஒரு சின்ன பங்காவது நம்ம இருக்கணும்னு. ஸோ நான் சிறையில் நடித்தது எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணேன் அப்படின்றது. ஓகே. அண்ட் அப்கமிங்ஸ் என்னென்ன ஃபிலிம் வரப்போகுது? இருக்கா ஏதாவது ப்ராஜெக்ட் எப்போ ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அப்கமிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிமாண்டி காலனி 3 ஆல்மோஸ்ட் அது 2-3 ஸ்கெடியூல் முடிஞ்சது. இன்னும் ஒரு ஸ்கெடியூலுக்காக வெயிட்டிங்க. அது இன்னும் 2 நாள் மட்டும் எனக்கு இருக்குது. ஜெயிலர் 2ல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வதந்தி 2ல ஒரு சின்ன கான்ஸ்டபிள் கேரக்டர். வதந்தி 2, டிமாண்டி காலனி எல்லாமே 2, 3 அப்படின்னு போயிட்டு இருக்கு. இன்னொன்று இருக்குது, இன்ஸ்பெக்டர் ரிஷி 2லையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாமே இப்போ சொன்னது நாலுமே வந்து போலீஸ் இதுதான். நான் மோஸ்ட்லி வந்து போலீஸாக தான், நான் ஹைட்டாக இருக்கிறதுனாலே போலீஸாகவே கூப்பிட்றாங்க. ஈவன் நான் அந்த ஆடியோட போய் இன்டர்வியூ ஆடிஷன் அட்டன் பண்ணால் கூட எல்லாம் நல்லா இருக்குது பிரதருக்கு ஃபைனலாக கால் வரும்போது பிரதர் ஒரு 2 டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க பிரதர், இந்த டேட்டு அவைலபிள் தான் பிரதர். என்ன கேரக்டர் பிரதர்? ஒரு போலீஸ் கேரக்டர் தான் பிரதர். சரி ஓகே. என்னென்னா ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, இப்போ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படம் எடுத்தாங்க அப்படின்னா நான் உரிமையாக கேட்கலாம் அவங்ககிட்ட. மச்சான் அவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, ஸோ இவன் பண்ணுவான் அப்படின்றது தெரியும். அவங்ககிட்ட நம்ம உரிமையாக கேட்கலாம், போலீஸ் வேணாண்டா வேறு ஏதாவது கூட அப்படின்னு. அவனு நம்மளை நம்பி கொடுப்பான். புதுசாக ஒரு டேரக்டர்கிட்ட இப்போ நம்ம போய் வாய்ப்பு கேட்கும்போது அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறதே பெரிய விஷயம். அந்த டைமில் நான் போயிட்டு சார் எனக்கு இந்த கேரக்டர் கொடுங்க அப்படிங்களா, சரி பிரதர் கொடுக்குறோம் கூப்பிட்றோம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் காலே வராது. அதனால நான் வந்து ஒரு தெளிவாக இருக்கேன், என்ன கேரக்டர் வருதோ அதை பண்ணிடலாம். அதை பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம என்ன கேரக்டர் வந்தாலும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸுன்றது முக்கியம். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க ஓகே இவன் இது பண்ணுறான்னா அப்போ இவனுக்கு இதுவும் வரும் அப்படின்னு சொல்லி மாறுன்ற நம்பிக்கையில் ஓடிட்டுருக்கேன். அது இல்லாமல் இப்போது ரெட் லேபிள்னு ஒரு படம் February 6th ரிலீஸ் ஆக போகுது. அதில் நெகட்டிவ் லீடாக பண்ணியிருக்கேன். அது டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு கேரக்டர், தாடிலாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாவே வந்திருக்கு படம், டீசெண்டாக இருக்கும் படம். பார்க்குற மக்கள் வந்து எல்லாருமே புதுமுகங்கள் தான். என்னடா அது புதுமுகங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வராது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறவங்க ஓகே டீசெண்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வருவாங்க. ஸோ அந்த படத்தில் நெகட்டிவ் லீடாக பண்ணியிருக்கேன். அது ரிலீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் அப்படியே கேரக்டர் மாறுன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே. அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ வந்து போலீஸ் அப்படின்னும் போது ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து போலீஸ் கேரக்டர் கொடுத்தப்போ ஜாலியாக இருந்திருக்கு, ஓகே ஏதோ ஒரு ரோல் பண்ணுறோம். ஆனால் அடுத்தடுத்தது வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? லைக் வந்து ஈஸியாக இருந்துச்சா, ஓகே இதுலேயும் போலீஸ் கேரக்டர் தான் பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? இல்லை ஒரு படத்துலேயும் வந்து ஏன்னா கண்டிப்பாக ஒரு போலீஸ் கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதில் உங்களுக்கு பிடிச்சி இந்த படத்தில் இந்த போலீஸ் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? போலீஸ்னாலே மெயினாக நான் என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து படங்களில் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும், மெயினாக கலராக ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். போலீஸாக போயிட்டாலே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதே காக்கி கலர் யூனிஃபார்ம் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் சேஞ்ச் ஓவர் காட்ட முடியாது. பட் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லேருந்து, நம்மளோட வாய்ஸ் டோன்லேருந்து, நம்மளோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் மாற்றி காட்டலாம். அதுதான் போலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது. அப்படி பண்ணதில் சிறை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது. அதில் கொஞ்சம் சாஃப்டாக ஒரு மாதிரியான கேரக்டராக இருக்கும். ஜெயிலர் 2லையும் சின்ன இது தான், அதுவும் சாஃப்டான இது தான் இருக்கும். டிமாண்டி காலனி 3ல வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதை இப்போ என்னால் சொல்ல முடியாது, பட் நல்லாயிருக்கும். ஓகே சூப்பர். ஓகே. அண்ட் Feb 6 இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது உங்களோடது அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் அதை பற்றி சொல்லுங்கள். என்னோடது இல்லை, சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க. வித் லவ்னு சொல்லிட்டு நம்ம அபிஷன் பிரதர் பண்ணியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண டேரக்டர், அவர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தில் டீச்சர் ரோல் பண்ணியிருக்கேன். ஓகே, போலீஸாக இருந்த ஒரு டீச்சர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? டீச்சர் கேரக்டர் ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக HR ப்ரொஃபஷனில் இருந்தேன். ஸோ அதனால் டீச்சர் ரோல் பண்ணுறப்பையும் சரி, போலீஸ் ரோல் பண்ணுறப்பையும் சரி, எனக்கு பெருசாக இதுவும் ஆகலை. ஓகே, எல்லாரையும் வந்து என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பெனியில் HR எப்படி இருப்பாங்க அப்படின்றது. அதே தான் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸ்ன்றது அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு பெரிய சேஞ்சஸ் தெரியல. ஓகே சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், எப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நம்ம ஆக்டிங் பண்ணலான்ட்டு எப்படி வந்து இந்த சினிமாக்குள்ளே வந்தீங்க? ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு
அதை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா? சரி, எல்லாருமே சொல்கிற மாதிரி தான். இது காமெடியாக தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்குமே நடிக்கணும்னு. இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா ஒரு 100 பேரை மீட் பண்ணுறீங்கன்னா 99 பேருக்கு வந்து நடிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். அந்த ஒருத்தருக்கு மேபி இல்லைங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவருக்கும் உள்ளே இருக்கும் கண்டிப்பாக. அதை வெளியே காமிக்க மாட்டாங்க. பட் 99 பேருக்கு வந்து நடிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும், அந்த ஆசை இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதனால அவங்க அப்படியே விட்டுருவாங்க. நாளைக்கே கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னு ஆசை இருந்தது. நான் ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் நிறைய ட்ராமாலெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னோட நேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருச்சி. ஸோ திருச்சியிலேருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கேயே ஆக்டிங் ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சென்னையில் வந்து ட்ரை பண்ணும் போதே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ திருச்சியில் இருந்துட்டு ட்ரை பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறதுனால நான் அங்கே சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ என்னோடய நேட்டிவ் வந்து திருச்சி. ஜென்ரலாக வந்து சென்னையிலேருந்து ட்ரை பண்ணாலே மூவி சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அப்போது. ஓகே. நான் திருச்சியிலேருந்து ட்ரை பண்ணும்போது சுத்தமாக கிடைக்காதுன்றது தெரியும். நான் ஆக்சுவலாக சென்ட் ஜோசப் காலேஜ்னு திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். சென்ட் ஜோசப் காலேஜ் தான். ஓகே. நிறைய பேர் அதெல்லாம் படிச்சுட்டு வராங்க நினைக்கிறேன். ஆமாம், அதில் நான் பிஎஸ்சி மேக்ஸ் ஜாயின் பண்ணேன். பட் 1 இயர் கூட நான் போகலை. ஏன்னா எனக்கு வந்து வேற ஒருத்தர் மூலமாக சென்னையில் ஒரு நல்ல கோர்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி வந்தது. பிஎல்எம்னு ஒரு கோர்ஸ். ஆக்சுவலாக என் அம்மா மூலமாக தான் வந்தது. என்னோடய அம்மா வந்து டென்டல் கிளினிக்கில் நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு வருவாங்க, அங்கே டாக்டர்ஸ் வருவாங்க. ஸோ அவர் மூலமாக தெரிஞ்சது. எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி சென்னையில் ஒரு காலேஜ் இருக்காண்டா, இந்த மாதிரி அது படித்தா உடனே வேலை கிடைக்குமான்னு. நான் காலேஜ் இருக்கான் வேலை கிடைக்குமா அதெல்லாம் என் மைண்டில் வரல. சென்னையில் இருக்கான்ற ஒரு வார்த்தை, சரி நான் போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி கிளம்பி வந்தேன். ஸோ சென்னையில் தான் என்னோடய காலேஜ் எல்லாமே முடித்தேன். முடிச்சுட்டு அப்படியே ஒரு வசந்த பவன் ஹோட்டல், அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன் ஹெச்ஆராக. ஸோ அங்கேருந்து என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக ஹெச்ஆர் ஃபீல்டில் தான் இருந்தேன். நான் அதுக்கப்புறம் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, எல்லா கம்பெனிலையுமே ஒர்க் பண்ணேன். கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணேன். ஓகே. 2009 வந்து ஆல்கெமின்னு ஒரு ஆக்டிங் ஸ்கூல், அதில் நான் முன்னாடியே ஒரு 1 மந்த் கோர்ஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். அவங்க மூலமாக தியேட்டர் பண்ணாங்க. ஸோ அந்த தியேட்டர் நான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஆக்டிங் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட்னால தியேட்டர் பண்ணேன். அதில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது மூலமாக சில கான்டாக்ட் கிடச்சிது. அங்கேருந்து அப்படியே இதுவாச்சு. 2015 அந்த டைமில் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் எப்படி ட்ரை பண்ணணும், எங்கே போகணும், யாரை பார்க்கணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த டைமில் இப்போ நிறைய சோசியல் மீடியா நிறைய இருக்குது. பட் அந்த டைமில் பெருசாக தெரியாது எனக்கு. 2015 துப்பறிவாளன் படம், அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஆக்சுவலாக அது பயங்கர காமெடி தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் பிச்சாவரம் அங்கே வந்து ஷூட் போச்சு. படமும் ரிலீஸ் ஆச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒர்க் பண்ணனால என்னோடய ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாருமே நான் கூப்பிட்டுட்டு, வாங்க நம்ம போகலாம், இந்த மாதிரி என்னோடய படம் ரிலீஸ் ஆகிருக்கு, வாங்க போகலான்னு எல்லாரையும் கூப்பிட்டு போய் தேட்டரில் உட்காந்தோம். சரி, படம் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தாங்க எல்லோரும். படம் முடிஞ்சிச்சு. நீ எங்கடான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அனுபவம் சினிமாவில். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், ஓகே நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் சினிமாவில் என்ன வேணால் நடக்கும். அந்த கட் பண்ணுறது, சீனை தூக்குறது, அதாவது லென்த்தாக படம் எடுத்துருவாங்க, எந்த சீன்லாம் கட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஹீரோ மற்ற இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் நடித்த சீன்ஸை கட் பண்ண மாட்டாங்க. பட் மற்ற ஆர்டிஸ்ட் நடித்த சீன்ஸை கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய கட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அன்னைக்கு நான் பட்டதுனால அதுக்கப்புறம் நான் நடித்த படங்கள் எதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவேன். பார்த்துட்டு ஓகே இது வருது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போய் காட்டுவேன். ஸோ அது மாதிரி போச்சு. அதுக்கப்புறமா சில படங்களில் பண்ணேன். அது ஓரளவுக்கு சின்ன சின்ன கேரக்டர் அந்த மாதிரி தான் வந்தது. ஏன்னா ரெஃபரன்ஸ் தான் இப்போ சினிமாவில் ரொம்ப முக்கியம். என்னதான் திறமை இருந்தாலுமே நிறைய ரெஃபரன்ஸ் யார் என்னன்னு பார்த்து தான் பண்ணுறாங்க. இது சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, பட் அதுதான் உண்மை. அதை விட இப்போ இன்னும் கொடுமை என்னென்னா, இப்போ இந்த இன்ஸ்டா, யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் யாருக்கு வாய்ப்பு போகுன்றதே சொல்ல முடியல. ஏன்னா என்ன மாதிரி இப்போ சாலிகிராமம், கோடம்பாக்கம் சைட்லாம் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் சினிமா மட்டும்தான் வாழ்வாதாரமாக நம்பி, சினிமா மட்டும்தான், அதை நடிக்க மட்டும்தான் தெரியும் அவங்களால, அதை மட்டும்தான் கற்றுருக்கோம். அதுக்காக ஊரெல்லாம் விட்டு இன்னமும் அதை எப்படி ட்ரை பண்ணணும்னு கூட தெரியாமல் சினிமா வாய்ப்பு கிடைக்கும்னு ஓடிட்டுருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் ஈஸியாக கிடைக்க மாட்டுது. இன்ஸ்டாவில் ஏதோ ஒரு ரீல்ஸை போட்டு ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அப்படியே தூக்கி அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துறாங்க. இன்னும் இது சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஆடிஷன் போகும்போது அவங்களே ஓப்பனாக கேட்குறாங்க, உங்களுக்கு இன்ஸ்டாவில் இருக்கீங்களா, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. சார் ஏதாவது சீன் கொடுங்க, அதை நடிக்க தெரியுமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, இன்ஸ்டாவில் இருக்கீங்களா, ஃபாலோவர்ஸ்
எவ்வளோ இருக்காங்கன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி மாறிடுச்சு சினிமா. ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணவங்களுமே இப்போ இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா ப்ரொமோஷன் தேவைப்படுது. இப்போ எல்லா படத்துக்குமே ப்ரொமோஷன் வேணுன்றாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல கலைஞனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது மூலமாக நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன். ஒரு இயக்குனராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை நடிக்க தெரியுமான்னு மட்டும் கேளுங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டு அதை பார்த்து வாய்ப்பு கொடுக்காதீங்க. உண்மையாகவே நிறைய நடிகர்கள் இன்னமும் கரெக்டான வாய்ப்பு கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க. இதை மட்டும்தான் வாழ்வாதாரமாக நினச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாவில் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க அது மூலமாகவே நிறைய வருமானம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் இவங்களுக்கு இது மட்டும்தான் பொழப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். சூப்பர். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், லைக் நீங்கள் வெப் சீரிஸும் பண்ணியிருக்கீங்க அண்ட் படங்களும் பண்ணியிருக்கீங்க. எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமாக ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது, எது ஈஸியாக? ஆக்சுவலாக வெப் சீரிஸுக்கும் படங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ரெண்டுமே வேலை தானே. ஸோ அந்த வேலையை எங்கே பண்ணால் என்ன, எப்படி பண்ணால் என்ன, எல்லாமே நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை பண்ணிடுறோம். எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணதுன்னா விடுதலை பண்ணும்போது. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் ஷூட் போனோம். அதாவது என்னோட இது மட்டும் 48 நாள் இருந்தது. அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் அதில் இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் வெற்றிமாறன் சார் வந்து படம் 3 படத்துக்கு தேவையான ஃபுட்டேஜ் கூட எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ இது பார்ப்பாங்க. ஈவன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சீன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை போய் இமீடியட்டாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த சீனில் ஏதாவது சின்ன தப்பாக ஏதாவது இருந்ததுன்னா என்டையர் சீனுமே மறுபடியும் ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரியே எனக்கு நிறைய நாள் ரீஷூட்லாம் போச்சு. அதில் எஸ்ஐயாக பண்ணியிருந்தேன் விடுதலை 1ல். ஸோ விடுதலை 2ல் ஒரு 2-3 நாள் பண்ணியிருந்தோம். பட் அது வரல. அது முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக எடுத்ததுனால நிறைய சீன் கட் ஆகிடுச்சு. பட் எனக்கு வெற்றிமாறன் சாரோட படத்தில் இருக்குன்றதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இன்றைக்கும் நான் வந்து விடுதலை பண்ணியிருக்கேன், மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓ அப்படியே விடுதலை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அந்த வெற்றிமாறன் சாரோட இதுக்காகவே நம்மளை கேட்குறாங்க உட்காந்து. ஓகே இந்த சீன் அப்போ பண்ணுங்கள், இதை உங்களுக்கு வரும், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. பட் என்னென்னா வரது எல்லாமே போலீஸாக தான் வருது. ஓகே. அந்த காக்கி சட்டையை எப்படா கழட்டி போடுவோன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகே. சீக்கிரம் அதை மாறணும். டீச்சரா பண்ணிருக்கீங்க. மேபி அடுத்து டீச்சராவே உங்களுக்கு கூப்பிடுவாங்களோ என்ன தெரியல. இல்ல, ஆனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வாட்டி காக்கி ஒன்று தொட்டுச்சுன்னா அதை விடாதரா, அது வந்துட்டே இருக்கும் அப்படின்னு. இன்னும் எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, சில இடத்துல நான் ஆடிஷன் போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்டாக நம்பர் கேட்பேன். அவங்க நம்பர் சொல்லும்போது நான் கால் செக் பண்ணுற போது மிஸ்டு கால் விட்டு அவங்க ஆல்ரெடி போலீஸ் சசிகுமார்னு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. டேய் நான் எப்படா அவங்ககிட்ட நம்பர் கொடுத்தேன்ற மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ இது மட்டும்தான் அந்த ஒரு முத்திரை குத்திட்டாங்கன்னா அதை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி ரெட் லேபிள்ன்ற படம் February 6th ரிலீஸ் ஆகுது. அது வில்லனாக பண்ணியிருக்கேன். அதில் மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் எதுவும் பண்ணுவான் இவன் அப்படின்றது தெரியும், எல்லாருக்கும் மாறும். இப்போது 2 படம் வேறு மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணுறேன். ஒரு நெகட்டிவ் ஷேடு அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நான் ஒரு 2 படம் கமிட் ஆகிருக்கேன். அது Februaryல ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டு. ஸோ இதுக்கப்புறம் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கை இருக்கு. மாறணும். சூப்பர். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த கேரக்டர் பற்றி, இது சொன்னா எனக்கு ஒரு தாட். இப்போ ஒரு ஆக்டராக வந்து நம்ம என்ன பல கேரக்டர் பண்ணாலும் இல்லை ஒரே கேரக்டர் பண்ணாலும் நமக்குன்னு வந்து ஒரு ட்ரீம் ரோல்னு ஒன்று இருக்கும். லைக் இந்த கேரக்டர் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பர்சனலாக வந்து என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணணும்? எனக்கு ஆக்சுவலாக எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். அப்போ சின்ன வயசுல இருந்தது ஹீரோவாக பண்ணணும்னு. பட் இப்போ ஹீரோவாக பண்ணணுன்ற ஆசைலாம் இல்லை. கதை என்ன தேர்ந்தெடுக்குதோ அதுக்கு நம்ம வந்து பண்ணிடணும்னு எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு ஆசை. என்னென்னா ரகுவரன் சார் மாதிரி ஒரு நல்ல நெகட்டிவ் கேரக்டர் எடுத்து பயங்கரமாக ப்ளே பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த இதில் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே, சூப்பர். ஓகே. அண்ட் லைக் வெற்றிமாறன் சார் விடுதலை சொன்ன மாதிரி அண்ட் நெல்சன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது 2 பேரில் வந்து இந்த டைரக்ஷன் அப்படின்னும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறவங்கன்னா யாரை சொல்லுவீங்க? லைக் 2 பேரும் இது ஒரு டஃப்பான கேள்வி. அவங்கள வந்து இது பிரிக்கிறதுக்கு நான் தகுதியானவங்க இல்லை. ஸ்டைல்ல கொண்டு போகிறவங்க லைக் 2 பேருமே, அதாவது 2 பேருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட இதில் 2 பேருமே அங்கே நிற்கிறாங்க. ஸோ இவங்க சூப்பராக பண்ணுறாங்க, இவங்க சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ 2 பேருமே சூப்பராக பண்ணுறாங்க. ஓகே, சூப்பர். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் நெல்சன் சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஆக்சுவலாக நெல்சன் சார் கூட நான் ஒரு 3 நாள் தான் ஷூட் போனேன். ஜாலியாக இருந்தது. அதுவும் அவர் ரொம்ப டென்ஷன்லாம் ஆக மாட்டார், ரொம்ப கூலாக ஜாலியாக ஹேண்டில் பண்ணுறாரு. வெற்றிமாறன் சாரும் அதே மாதிரி தான். அவர் வந்து டென்ஷன் ஆகி நாங்கள் பார்த்ததே இல்லை செட்டில்.
அவ்வளோ ஜாலியாக இருப்பார். என்னன்னா அவர் பெர்ஃபெக்ஷன் மட்டும்தான் மெயினாக பார்ப்பாரு. ஓகே. ஒன்று வரலன்னா அமைதியாக போயிடுவார். போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதை பண்ணுவாங்க. அண்ட் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ விடுதலை படத்துல வெற்றிமாறன் சார் ஆல்சோ, நெல்சன் சார் ஆல்சோ, லைக் அவங்க கிட்ட ஒரு விஷயத்த நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம என்ன ஆக்டிங்ல இருந்தாலும் டைரக்ஷன் சைட்ல இருந்து அவங்க கிட்ட ஒரு குவாலிட்டிஸ் நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி என்ன விஷயங்கள்? என்ன அப்படின்னா, எனக்கு இது எத்தனை டேரக்டர்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. வெற்றிமாறன் சார் பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் மட்டும் சொல்ல மாட்டார், லென்ஸ் முதற்கொண்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த லென்ஸ் வைங்க, அந்த இது எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டீட்டெயிலிங். அவர் சினிமாவில் வந்து அப்படியே அவர் ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம். அவ்வளோ புத்தகங்கள் படிப்பார், அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் வெற்றிமாறன் அப்படின்னா ஒரு பிராண்டு. பயங்கர இன்னமும் ஒரு லெவலில் இருக்காங்க அவங்க. இன்னும் மேலே மேலே போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன்லேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு காரணமும் அதுதான். சினிமாவில் எல்லாமே தெரியும். ஸோ அவங்க நெல்சன் சாரும் அதே மாதிரி தான். ஸோ இவங்ககிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்னா, நம்ம ஒரு நடிக்க வரோன்னா நடிப்பை மட்டும் பார்க்காம மற்ற என்ன டெக்னீஷியன்ஸ் என்னென்ன இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு அதையும் நம்ம கற்றுக்கணும். ஸோ சினிமாவில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்தோம் நடித்தோம் போனோன்னு இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். லைட்டு வைக்கிறதுலேருந்து இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு மார்க் இது நீங்கள் வந்து நில்லுங்கன்னு சொல்லாமல் நம்மளே போய் அந்த இடத்துல நின்னோன்னா அவங்களுக்கு இன்னும் பரவாயில்ல, இவன் கரெக்டாக நிற்கிறான் பா, இவன்ட்டு ஏதோ இருக்குது அப்படின்ற இது வரும். ஸோ அதுக்கு நம்ம அந்த சென்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. ஸோ அது எல்லாமே கற்றுக்கணும். ஓகே, சூப்பர். அண்ட் மஞ்சுமல் பாய்ஸ், ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்க. மஞ்சுமல் பாய்ஸ்னாலே தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஸோ லைக் அந்த குணா கேவே வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி ஒரு படம் தான். ஸோ தமிழ்லையும் சரி மலையாளத்துலையும் சரி ரொம்பவே கொண்டாடுனாங்க. அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு நடிகனுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இந்த மாதிரி படங்களில் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். என்னோட ஃபஸ்ட்டு மலையாள படம். அந்த டீமே ஒரு மாதிரியான ஜாலியான டீம். அவங்க சிதம்பரம் பிரதராக இருக்கட்டும், அவங்க ஒர்க் பண்ண எல்லாருமே செம்ம ஜாலியாக இருப்பாங்க. எனக்கு ஆக்சுவலாக மலையாள இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அந்த டீமை பார்க்கும்போது அவ்வளோ வைப் இருக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. யாருமே டென்ஷனே ஆகலை. இங்கே நிறைய டீமில் வந்து டென்ஷன் ஆவாங்க, டைம் ஆச்சுன்னா இது பண்ணணும் அது பண்ணணும். அவங்க அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காமல் ரொம்ப ஜாலியாக ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி வராங்க. ஜாலியாக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் வர அவங்க டீமே இல்லை, மொத்த பேருமே. ஒரு இதுவே இல்லை, யார் ஆக்டர் யார் இவங்க அப்படின்னே தெரில. எல்லாருமே எல்லாருக்கூடயும் ரொம்ப சகஜமாக பழகுறாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது ஒரு 3 வீக்ஸ் அங்கே போயிருந்தேன். அது பயங்கர இதுவாக இருந்தது. எக்ஸ்டீரியர் மட்டும் குணா அந்த இதில் எடுத்தாங்க, கொடைக்கானல் எடுத்தாங்க. இன்டீரியர் ஃபுல்லாகவே செட்டு போட்டு இதில் கொச்சினில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டெடிக்கேஷன் வந்து வேறு லெவல் ஆக்சுவலாக. அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை பண்ணவங்க எல்லாருமே. ஏன்னா உங்களை கண்ணை கட்டி கொண்டு போய் அந்த செட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே அங்கே தான் இருக்கீங்கன்னு ஃபீல் ஆகும். ஏன்னா அது மாதிரியான அந்த அங்கேருந்து லைவாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பூச்சி முதற்கொண்டு எல்லாத்தையுமே லைவாக அங்கே உள்ளே விட்டுருந்தாங்க. அதுவும் ஏசி ஃபுல்லாக அங்கங்கே எங்கே ஏசி செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அங்கே போனாங்கன்னா அந்த சில்னஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். இன்னும் என்னென்னா அந்த பர்ஃபெக்ஷன் வரணுன்றதுக்காக ஒரு சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மேலே அப்படியே அந்த சில் தண்ணியை ஊற்றிப்பாங்க. அந்த நடுக்கத்தெல்லாம் காட்டணும் அப்படின்ற இதுக்காக அவங்களாம் சில் தண்ணியை ஊற்றி பண்ணாங்க. ரொம்ப இது வந்தாங்க. அதே மாதிரி கேமரா ரோலிங் சொல்லிட்டோடனே அவங்க அந்த இதுக்கு போயிடுவாங்க. ஆக்ஷன் சொல்கிற வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. ரோலிங் சொல்லிட்டாலே அவங்க அந்த கேரக்டராக மாறி அந்த என்ன இதுவோ அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே அந்த இதில் போவோம். அது வரைக்கும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா கேரக்டராக மாதிரி வர மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு லேர்னிங்ஸ் எனக்கு. இதெல்லாமே நான் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த டீமில் ஒர்க் பண்ணது. ஓகே. அண்ட் அடுத்து செங்கலம், இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். செங்கலம் வந்து ஒரு வெப் சீரிஸ் சார் பிரபாகரன் சார் பண்ணியிருந்தாங்க. அதில் பிஏ கேரக்டர் பண்ணியிருந்தேன், எம்எல்ஏ அவங்களுக்கு பிஏ கேரக்டர். முத்துக்குமார் அண்ணன் தான் வந்து எம்எல்ஏவாக பண்ணியிருந்தாங்க. அது ஃபஸ்ட் டைம் போலீஸ்லேருந்து வெளியில் வந்து வேற ஒரு கேரக்டர் பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி தீர்ப்புகள் விற்கப்படும்னு ஒரு படம், அதுவும் பண்ணேன். ஸோ இதில் வந்து எம்எல்ஏவோட பிஏவாக பண்ணேன். இதுவுமே ஜாலியாக இருந்தது. ஓகே. வெப் சீரிஸ்ன்றது அதான் ஃபஸ்ட்டு அனுபவம் எனக்கு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேம் முன்னாடி நின்று இருப்போம் இல்லையா? லைக் அங்கே நிற்கும் போது நீங்கள் அந்த டைம் என்ன ஃபீல் பண்ணீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த ஃப்ரேம் முன்னாடி நீங்கள் நிற்கிறப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? லைக் எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம்னு இல்லை, ஒரு படமுமே ஃபஸ்ட்டு படம்னு நினச்சி தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த இது வரும். எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு டேக் போகும்போது அந்த ஒரு பதட்டம் இருக்கும்ல, அது கண்டிப்பாக இருக்கும். அது இருந்தால் தான் நம்மளால் நல்லா பண்ண முடியும். என்னென்னா அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். அந்த பதட்டம் இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணி பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக பண்ணுவாங்க. இல்லை அதை ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டம் வெளியில் இதுவாகிறது. பட் ஒரு படம் பண்ணும்போதும் என்னோடய ஃபஸ்ட்டு படம்னு நினச்சி பண்ணால் அது நல்லா வரும்.
ஓகே ஓகே சூப்பர். அண்ட் வந்து பிக் ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க உங்களை? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான். ஃபஸ்ட் டைம் சிறை வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக போன இது. ஆக்சுவலாக நான் நிறைய படங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களில் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஓகே. சுத்தமாக தெரியாதா இல்லை, உங்களுக்கு? சினிமாவில் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான், பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்த படங்கள் தான். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு லீவில் அங்கங்கே போய் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நான் இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிட்டு வந்துச்சுன்னா எங்கள் அம்மாட்ட காட்டுவேன், அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு இப்போவுனா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் என் பிள்ளை வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சின்ன சீனில் நடித்தா கூட எனக்கு போதும், சந்தோஷம்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னு காமிச்சோன்னா அவங்களுக்கு சந்தோஷம். இப்போ சிறை வந்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எங்கள் அக்கா எல்லாம் சேர்ந்து தான் போய் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு என்னோடய சீன் வர வரைக்கும் பயங்கரமாக கத்திட்டு என்ஜாய் பண்ணாங்களாம். கரெக்டாக அந்த திருச்சியில் படம் பார்த்தாங்க. அன்றைக்கி தான் சிறை டீமும் அங்கே திருச்சிக்கு போயிருந்தது. ஸோ அவங்களோட ஃபோட்டோலாம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அனுப்பிச்சிட்டு பாரு நான் எடுத்திருக்கேன்னு. அந்த ஹீரோயினே என்கிட்ட சொன்னாங்க, அம்மாவை பார்த்தேன், அம்மா வந்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க அப்படின்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஆகக்கடவனை அது ஒரு ஆக்சுவலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆக்சுவலாக அது டைரக்டர் வந்து தர்மா பிரதர். அவர் வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் அந்த போலீஸ் ரோல் பண்ணுறதா இருந்தது. லாஸ்ட் மினிட்ல அவங்க ஏதோ வரலன்றதுனால என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸ்ரீனின்னு சொல்லுவோம். ஸ்ரீனி என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவர் எடிட்டர், அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, யாராவது போலீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா, இமீடியட்டாக எனக்கு நாளைக்கே ஷூட் இருக்குது வேணும் அப்படின்னு சொல்லி. அவங்க கேட்டு ஸ்ரீனி என்கிட்ட ஆனால் அவங்க ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லலாம். நான் அனுப்பிச்சி விட்டேன். இமீடியட்டாக அங்கே அனுப்பிச்சு ஓகே கிளம்பி வந்துடுங்க. சேலமில் ஷூட் போச்சு, கிளம்பி போயாச்சு. 1 டே மட்டும்தான் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு 1 டே தான். 2 சீன் வரும். காலையில் ஃபஸ்ட்டு சீன், மதியானம் செகண்ட் சீன் எடுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. 1 டேல சீனும் முடிஞ்சது. அந்த காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்களுக்கு வாங்கின காஸ்ட்யூம்னால எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி ரொம்ப பெரிய ஷர்ட்லாம் போட்டிருந்தேன். ஏன்னா நான் அப்போ இன்னும் ஒல்லியாக இருந்தேன். அதனால் எனக்கே ரொம்ப இதுவாக இருந்தது, காமெடியாக இருந்தது. பட் அந்த கேரக்டர் நல்லா வந்திருந்தது. அந்த ஷூட் முடிச்சதுக்கப்புறமா டேரக்டர் அவர் தர்மா பிரதர் வந்து இப்போ எனக்கு நல்லா க்ளோஸ் ஆகிட்டார். அவர் சொன்னார், பிரதர் முன்னாடியே நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுருந்தா நான் இன்னும் 2-3 சீன் எழுதியிருப்பேன் பிரதர், நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ பிரதர், அடுத்த படத்தில் கண்டிப்பாக நம்ம இன்னும் பெருசாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாங்க. அது இன்றைக்கி வரைக்குமே சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே. அஞ்சாமையும் போலீஸ் தான். விதார்த் சார் பண்ணியிருந்தாங்க. ரகுமான் சாரோட டீமில் இருப்பேன். ஸோ அது இங்கே சேலையூர் பக்கத்தில் ஒரு இடத்துல தான் ஷூட் நடந்துச்சு. அது ஒரு 3 நாள். ஃபஸ்ட் டைம் வந்து ரெயின் எஃபெக்ட் எனக்கு அதுதான். ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றி மேலே நனைய வச்சு கொடையை பிடிச்சிட்டு ஓடி போய் அது ஒரு மாதிரி ஜாலியாக இதுவாக இருந்தது. ஓகே. அண்ட் ரெட் லேபிள் வரப்போகுது. ஸோ இருந்தாலும் அந்த படத்தில் நடித்த ஒரு அனுபவம், மெமரிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. ரெட் லேபிள் நான் இத்தனை படங்கள் பண்ண அனுபவத்தை மொத்தமாக நான் ரெட் லேபிளில் இது பண்ணேன். வினோத் அவர் தான் டைரக்டர். பயங்கர டெடிக்கேட்டடான டைரக்டர். ஆக்சுவலாக சில புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் நல்ல கண்டென்ட் வச்சுருப்பாங்க, நல்ல டேலண்ட் இருக்கும். பட் ஒரு ப்ரொடியூசர் நம்பி அவங்கள இது பண்ண மாட்டாங்க. இதுதான் ஃபேம் தான் பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ஃபஸ்ட்டு படம் அதோ அந்த பறவை போலங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது வேறு சில பிரச்சனைகள், ப்ரொடக்ஷன் சைடில் இப்போ சில பிரச்சனைகள்னால அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அவரோட 2வது படம் தான் ரெட் லேபிள். ஸோ இது எனக்கு வந்து அவரை ஒரு 3 வருஷமாக தெரியும். அவர் நிறைய இடத்துல போய் கதை சொல்லி நிறைய கஷ்டப்பட்டார். ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். எல்லாருமே அவர் கதை சூப்பராக சொல்லுவாங்க, ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணுவார். கதை கேட்குற எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது பிரதர் அப்படிம்பாங்க. என்ன பண்ணிருக்கீங்க கேட்கும்போது இந்த மாதிரின்னு சொன்னோன்னே சரி நான் பேசலாம் பிரதர் அப்படிம்பாங்க. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாபக்கேடுனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகலை, இதுவாகிடுச்சு அப்படின்னா அவங்க மேலே ஒரு முத்திரை குத்திடுவாங்க. ஸோ இப்படி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவருக்கு டேலண்ட்டு பயங்கரமாக இருந்தாலும் கரெக்டான படம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவார். நிறைய இடத்துல கதை சொல்லி நல்ல அவர் உட்காந்து இப்போ இங்கே உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் கதை சொன்னார்னா நீங்களே என்கிட்ட காசு தான் நானே ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரெட் லேபிள் இந்த படத்தை அவர் லெனின் சார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவாக பண்ணார். இந்த இடத்துல வந்து நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவர் மேலே ஒரு யார் என்னன்னு தெரியாமல் அவரோட திறமை ஏதோ பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த படத்தை கொடுத்தாரு. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்கெடியூல் ஒர்க் பண்ணோம். நான் வந்து ஆக்டராக மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் ஆக்டராகவும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். ஏன்னா ஃப்ரெண்டுன்றனால சரி அது ஒரு மாதிரி டீமாக ஜாலியாக
போச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேரு காலேஜ் அங்கே தான் நடந்தது, கோயம்புத்தூரில். ஸோ காலேஜ் போகிற ஃபீல் தான். தினமும் காலைல எழுந்தோன்னா காலைல குளிச்சு கிளம்பிட்டு நேராக காலேஜ் உள்ளே போயிடுவோம். அது உள்ளே தான் ஷூட்டு. அங்கே இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்தது. நம்ம திரும்ப காலேஜுக்குள்ளே போய் அந்த படிக்கிற அந்த டைம் எப்படி இருந்தோ அதே மாதிரி கரெக்டாக அந்த பசங்கள்லாம் கிளம்பும் போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நிறைய அனுபவம் இருந்துச்சு அந்த படத்தில். சூப்பர். அண்ட் டிமாண்டி காலனி அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக டிமாண்டி காலனி ஃபஸ்ட்டு பார்ட் வந்தப்போ நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டிஐ சைக்கிள்ஸ்னு சொல்லிட்டு. அப்போது இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபேஸ்புக்கில் கூட நான் வச்சுருக்கேன். அந்த நார்மலாக இருக்க ஃபோட்டோவில் கண்ணை மட்டும் ஒயிட் பண்ணிவிட்டு அந்த 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 படத்தில் ஃபஸ்ட் படத்தில் வந்துருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ என் ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கேன். அப்போவே அந்த இடத்துக்கெல்லாம் போய் அந்த வீடெல்லாம் போய் பார்த்தோம். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த படத்தில் அதோட பாட்டில் நான் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் ஆசைப்பட்டேன், சரி இந்த மாதிரி படத்தில் நம்ம நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா தமிழில் ஒரு ஹாரர் ஃபிலிம், அதுவும் பியோர் ஹாரர் அப்படின்னா டிமாண்டி காலனி. மற்ற படங்கள்லாம் கூட காமெடி எல்லாம் சேர்ந்து வரும். பட் பியோர்லி ஹாரர் மட்டும்தான் அப்படின்னா டிமாண்டி காலனி சொல்லலாம். ஸோ அது அவ்வளோ நல்லா இருந்தது. செகண்ட் பார்ட்டும் நல்லா இருந்துச்சு. தேர்ட் பார்ட் அதோட சூப்பராக எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை பயங்கரமாக ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான நடிகர்களும் இதில் நடிக்கிறாங்க. ஸோ அந்த இதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, யார் யார் அந்த முக்கியமான அது நடிகர் சொல்ல முடியாது. ஸோ அவங்க சைட்லேருந்து அப்டேட்ஸ் வரும், அப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். ஓகே, அண்ட் ஜெயிலர் 2. ஜெயிலர் 2 நான் ரொம்ப சின்ன கேரக்டர் தான் அது. ஆக்சுவலாக தலைவர் படத்தில் தலைவர் படத்தில் பண்ணணும்னு நான் ரொம்ப வருஷமாக எல்லாருக்குமே நடிகன் எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. ஒரு சில பேர் இருப்பாங்க, தலைவர் கூட பண்ணோம், உலகநாயகன் கூட பண்ணோம், தலை கூட பண்ணோம், இன்னொருத்தர் தலைவர் தளபதி அவர் தான் இப்போது ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கிளம்புறாரு. பட் நம்பிக்கை இருக்குது திரும்ப அவர் வந்து ஏதாவது ஒரு இதுவாகி மறுபடியும் படத்துக்கு வருவார் நடிப்பாருன்ற ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது. அப்படி வரும்போது அவரு கூடயும் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஸோ அந்த 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 மாதிரி இதில் ஜெயிலர் 2ல் டிக் பண்ணிக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தலைவர் கூட காம்பினேஷன் எதுவுமே இல்லை. இதில் வந்ததே எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலாக ஜனநாயகனில் நான் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி ஓகே ஆச்சு. அவங்களும் கூப்பிட்டுருந்தாங்க, ஷூட்டு கூப்பிட்டுருந்தாங்க. பட் அவங்க கூப்பிட்ட அதே டேட்டில் தான் எனக்கு டிமாண்டி காலனி 3யும் ஷூட். டிமாண்டி காலனி 3யும் அதுவும் ரெண்டுமே நைட் ஷூட். ஒரே டேட்டு ஒரே ஸ்கெடியூல், நைட் ஷூட்டு. ஒன்று இது நைட்டு அது டே வந்திருந்தா கூட அதை போய் முடிச்சுட்டு கூட ஓடி வந்திருப்பேன் பர்மிஷன் கேட்டு. இல்லை அது டே இது நைட்டாக இருந்தால் கூட ஏதாவது ஓடிடலாம். பட் ரெண்டுமே நைட்டு ரெண்டுமே இதுன்றப்போ அது டிமாண்டி காலனி எனக்கு ஆல்ரெடி கண்டினியூட்டி, அதை விட்டுட்டு வர முடியாது. ஸோ அதனால் இந்த ஒரு ஆஃபர் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து தளபதி அகைன் வந்து படம் நடிச்சாருன்னா கண்டிப்பாக நீங்கள் அவர் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் வரணும், பார்ப்போம். ஓகே, அண்ட் வெப் சீரிஸ் உங்களுக்கு நீங்கள் நிறைய வெப் சீரிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச வெப் சீரிஸ்னால் என்ன சொல்லுவீங்க? இந்த கேரக்டர் இந்த வெப் சீரிஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். செங்கலம். ஆக்சுவலாக அது கதையே ரொம்ப நல்ல கதை. ஆக்சுவலாக பார்ட் 2 வரும்னு நாங்களாம் ஆசைப்பட்டோம். அது என்னன்னு தெரியல, அது டைரக்டர் சார்கிட்ட தான் இருக்குது. பார்ட் 2 வந்தால் நல்லாயிருக்கும். என்கவுண்டர்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, இனிமேல் தான் ஆக போகுது. சோனியில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பிரபுதேவா சார் தான் லீடாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் கூட அந்த சில ஆசைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதில் பிரபுதேவா சாரும். ஏன்னா நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது அவரோட டான்ஸ்லாம் பார்த்து தான் வந்திருக்கோம். என்ன தான் டான்ஸ் ஆட தெரியலனாலும் அவரோட இதை பார்க்கும்போது சும்மாவது கால் மூவ்மெண்ட் போடும். ஸோ அவருக்கு கூட காம்பினேஷனில் அவர் ஸ்க்ரீனில் நம்ம பண்ணியிருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேயும் போலீஸுன்றது தான் சின்ன வருஷம் இருந்தாலும் அவர் கூட இருக்குன்றது பெரிய இதுதான். ஓகே, சூப்பர். அண்ட் உங்களுக்கு ஆக்டர் சசிகுமாருக்கு வந்து லைக் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்க இன்ஸ்பயர் இருப்பாங்க இல்லையா ஆக்டிங்கில். ஸோ உங்களுக்கு யார் வந்து ரொம்ப இன்ஸ்பயர்? இவங்களோட படங்கள் பார்த்து தான் எனக்கு வந்து இந்த ஆக்டிங் மேலே ரொம்ப கிரேஸ் வந்துச்சு அப்படின்னு. கண்டிப்பாக கமல்ஹாசன் சார் தான். ஏன்னா நாங்களாம் வந்து திருச்சியில் இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் டே பொங்கல் தீபாவளி ரிலீஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவோம்ல, அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலுமே எங்கள் தெரிஞ்ச ஒரு அண்ணா இருப்பார், அவர் வந்து கமல் ஃபேன், ரசிகர் மன்றத்தில் இருந்தார். அவர்கிட்ட எப்படியாவது டிக்கெட்டை வாங்கி அந்த இது வீட்டுக்கு தெரியாமல் போய் அடிலாம் வாங்கியிருக்கேன். போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்த்து ஆலவந்தான், தெனாலி இந்த படம்லாம் நான் எத்தனை வாட்டி தேட்டரில் போய் பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ டைம்ஸ் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இன்றைக்கும் நீங்கள் டிவியில் அந்த படம்லாம் போட்டானா உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பேன். ஸோ நீங்கள் நடிப்பை கற்றுக்கலாம். நடிக்கவே தெரியாதுன்றவங்க கூட கமல் சார் படம் பார்த்தானா கற்றுக்கலாம். ஸோ அவரை பார்த்து தான் எனக்கு பயங்கர ஆர்வம் வந்து நான் நடிக்கணும். அதுக்கு முன்னாடியும் நடிப்புன்றது ஒரு இது தான், ட்ராமா அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். பட் இவரை பார்க்கும்போது சினிமாவில் நம்ம பண்ணணும், நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது. இப்போது தனுஷ் அவரை சொல்லலாம். நான் அவருமே பயங்கர இது கரெக்டாக நான் 12th முடிக்கும் போது தான் இது வந்தது, துள்ளுவதோ இளமை வந்தது.
ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி இதுவாக தான் இருப்பேன் ஸ்கூல் டைமில். ஓகே. அப்போ என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, டேய் உன்ன மாதிரியே ஒருத்தன் நடிச்சிருக்கான்டா அப்படின்னு. யாரா அவன் அப்படின்னு போய் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தார். ஸோ அப்போவே அது பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காதல் கொண்டேன் வரும்போதெல்லாம் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் வரும் அதுலேருந்து இது. இன்னைக்கு வரைக்கும் அவர் நடிக்கிற எல்லா படங்களையுமே டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்டே இருக்கார் ஆக்டிங்கில். ஆக்சுவலாக ஆக்டிங்கில் வந்து அவர் இமை கூட நடிக்கும்னு சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு பயங்கர டேலண்டட் அவர். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Sandhya. டாடா.